வணக்கம் நண்பர்களே, பாருங்கள் டிவி ஓடிட்டுருக்குது. நான் வந்து ரிலாக்ஸாக டிவி பார்த்துருந்தேன். வீட்டில் பாருங்கள் தண்ணி வருதான்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் அப்படி தான் பாருங்கள், ஸ்டூல் மேலே நின்றுட்டு தண்ணி வருதான்ட்டு ஆற்றுல தண்ணி வந்தால் ஆல்ரெடி வந்து எங்களுக்கு பாருங்கள். இப்போ அவங்க ஒரே மிரண்டுட்டு பாருங்கள், மூஞ்சி பாருங்கள், முகத்தை பாருங்கள். ஆல்ரெடி வந்து இங்கே வந்து ஒரு டைம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தண்ணி வந்துச்சு. அப்போ நம்ம லைனில் இருக்கிறவங்களே எல்லாம் கிரேட் எஸ்கேப் ஆகிட்டாங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், சரி ஆனது ஆட்டு அப்படின்ட்டு நம்ம பின்னாடி வந்துடுச்சு, தண்ணியெல்லாம் வந்துடுச்சு. இப்போ ஆல்ரெடி தண்ணி வருமா தண்டூர் போட்டுருவாங்களா, குரூப்பில் போட்டு விட்டுருப்பாங்களாட்டுருக்குது. அப்புறம் நம்ம இந்த ஏரியாவில் ஃபுல்லாக வந்து எல்லாம் கிரேட் எஸ்கேப் எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு 5-6 வருஷம் இருக்குது. ஒரு 6 வருஷம் எங்கள் அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி. எங்கள் அப்பா வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா இப்போ இதாக இருந்தார். பொருள்களும் நான் தைரியமாக இருந்தேன். யாரோ என்னமோ பண்ணிட்டு என்ன போட்டுன்ட்டு நிறைய. அப்புறம் பில்டிங் வீட்டுக்காரெல்லாம் நான் மேலே போய் இருந்துக்குவேன், கீழே போய் இருந்துக்குவேன். அப்புறம் நாங்களும் ஓட்டு வீட்டில் இருக்கிறோமா. இப்போ அதே மாதிரி வீட்டில் தண்ணி வருமா பாருங்கள். இந்த காம்பவுண்ட் பின்னாடி வந்துருச்சுங்க. அது பின்னாடி போய் காட்டுறேன், நம்ம ஏரியா எந்த மாதிரி அப்படின்னு காட்டுறேன். அப்புறம் வந்துச்சு. அப்புறம் அந்த சினேக்கெல்லாம் நிறைய வந்துருச்சு. இந்த டைம் அது சொல்லக்கூடாது, சினேக்கு நிறைய வந்துச்சு. எங்கள் அப்பா எங்கள் அண்ணாவெல்லாம் பின்னாடி பார்த்து சினேக்கெல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு சரிலா இங்கேருந்து எங்கே போயிடலாமான்ட்டு. அப்புறம் பில்டிங் எங்கள் வீட்டில் சொன்ன மாதிரி மெத்த வீடு பில்டிங் வீடுக்காரங்களும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் சாமான் மூட்டை முடிச்சு கட்டு அவங்க சொந்த பந்தம் இதுக்கு உள்ளதான் சொல்கிறேன், இல்லாதெல்லாம் நடத்து தான் சொல்கிறேன், இல்லாததான் சொல்கிறேன். நாங்கள் மூட்டை கட்டி நான் வச்சுட்டு அவனுக்கு தூங்கிட்டோம். 2 பேரும் என்ன பண்ண நல்லாமே நான் தூங்கிட்டேன். நீ தூங்கினே எனக்கு தெரியல. பாருங்க பின்னாடி வந்து இப்போவுமே விசனப்பட்டுட்டு கொஞ்சோண்டு கம்மியாக இருக்குது தண்ணி. அதுக்கு எங்கள் பாலத்துலேருந்து அங்கே வந்துங்க நண்பர்களே, அங்கே வந்து நிறைய வீடுகள் இருக்குது. அங்கே ஃபுல்லாக வந்துருச்சு. என்ன பண்ணுறாங்க, ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, கவர்மெண்ட் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல முடியாது. திடீர்னு வந்து மேலே வந்து மழை பெய்யுது. இப்போ மலையில் வந்து நீலகிரி அது திடீர்னு ஒன்றும் இல்லை. சென்னையில் நீங்களும் வாசம் பண்ணி பாருங்கள், ஒரே நைட்டில் வந்து பயங்கரமாக சுனாமியாட்டு வந்து எல்லாம் அடித்து தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி மழை ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த வானிலை அறிக்கையை வந்து அவங்களாலையும் கணிக்க முடிய மாட்டேங்குது. திடீர்னு நைட்டு வந்து சாத்து என்ன பண்ணுறது, டேம் ஃபுல்லாக நினச்சி நைட்டு அந்த மாதிரி வந்துருக்கு. எங்கள் பாருங்கள் காம்பவுண்டுக்கு பின்னாடி வந்துருக்குது. அது அப்போது நாங்கள் வந்து யூடியூப்பில் இல்லை, இதுதான் காட்டியிருப்பேன். ஏகப்பட்ட சினேக்கு வந்து உள்ளே வந்து பூந்துட்டு. அப்புறம் நான் கொஞ்சம் பயப்படல, சரி என்ன பண்ணுறது, இங்கே இருந்தாச்சு. இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியா அந்த மாதிரி ஏரியா, பின்னாடி வந்து அந்த மாதிரி ஏரியா தான். அது வந்து மக்களுக்கு நாங்கள் போட்டு உள்ள ஒரு டைம் வந்து என்னென்னு சொல்கிறது, நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து மாதிரி ஏரியா தான். என்ன நண்பர்களே பண்ணுறது, அது காட்டுறதுக்கு விரும்பலை. சரி அது நம்ம ஊர் மக்களுக்கு தெரியும். அப்புறம் தண்ணி ஃபுல்லாக வந்து பின்னாடி வந்து இது இருக்குது, அது ஃபுல்லாகவே தண்ணி வந்து ஃபுல்லாக அடைச்சிட்டு. இங்கே வந்து காம்பவுண்ட் பின்னாடி இது போட்டிருக்கிறேன், மேடையாட்டு போட்டிருக்கேன். அதில் வந்து டச் பண்ணி பயந்துட்டாங்க. நானும் வந்து அன்றைக்கி நல்லாவே தூங்கிட்டேன். அப்புறம் என்னடா பண்ணுறது, எங்கள் அப்பா அப்போ உயிராக இருந்தார். அப்போ சொல்லிட்டேன் இந்த மாதிரி என்ன பண்ணதா. சரிப்பா நிறைய பேர் இந்த ஆகிட்டாங்க, ஜூட்டு விட்டாங்க. இருந்து எல்லாம் மூட்டை முடிச்சு கட்டி இந்த ஏரியா ஃபுல்லாக மூட்டை முடிச்சு கட்டி எல்லாம் உள்ளதான் சொல்கிறேன், இல்லாத சொல்ல. ஏன்னா தண்ணி வந்தால் எல்லாத்துக்கும் பயந்தானு. அந்த மாதிரி வீட்டில் வந்து இப்போ வந்து தண்ணி வருமா. ஏன்னா இப்போ இந்த காலம் வந்து அப்படி நம்ப முடியாது. பாருங்கள் இன்னும் பாருங்கள் எப்படி பாட்டுக்கிறாங்கன்னு. பின்னாடி வந்து ஒரு ஏன்னா இந்த காலத்தை வந்து நம்ப முடியாது. டக்குன்னு ஒன்றும் இல்லை, அலைன்மெண்ட்டு ஒரு 2 மணி நேரத்தில் அலைன்மெண்ட் மாதிரி பயங்கரமாக மழை வருது. என்ன அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. டேமில் இருக்கிற வந்து திறந்து விட்டே தான் வேணும். காற்றா இன்றைக்கெல்லாம் காற்று நண்பர்களே, பயங்கரமான காற்று. முடியல, வீட்டிலே குடியிருக்க முடியாதாட்டுருக்குது. என்ன நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வாரி மண் தூரி போடுது, முடிய மாட்டேங்குது. நாங்கள் இருக்கிற ஏரியா உங்களுக்கு சொல்ல விரும்பலை. என்ன நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து ஃபுல்லாகவே பாருங்கள் முடிய மாட்டேங்குது. இப்போ பாருங்கள் குண்டால் தூக்கி வாரி வீசிட்டு அந்த மாதிரி ஒன்றுமில்ல. ஒரு மணி நேரத்தில் அலைன்மெண்ட் மாதிரி மழை அடித்து மேலே வந்து ஊட்டியில் இந்த இது அடிச்சிருச்சுன்னு வச்சுங்க, ஃபுல்லாக நெறிஞ்சிருச்சுன்னா அவன் நைட் டைமில் ரெட் அலர்ட் கொடுப்பான். அப்புறம் ஏதோ அலைன்மெண்ட் வந்துட்டு ஏதோ பண்ணிட்டு போனால் தண்ணி திறந்து என்ன பண்ண முடியும், அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நாள் வந்து பரவாயில்ல அவ்வளோ முடிஞ்சு அப்படின்னு நினைப்போம். திடீர்னு மழை வந்து இப்போல்லாம் வந்து பண்ணுற அட்டுவலிக்கு மழை இதெல்லாம் கம்மி. காற்றெல்லாம் பயங்கரமான காற்றடிக்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த கலிகாலம்னு சொல்கிறாங்க, இதுதான் கலிகாலமாட்டிருக்குது. பெரியவங்க சின்னவங்க மரியாதை கிடையாது.
ஒன்றும் கிடையாது. நாங்களாம் அப்படி இல்லை. பெரியவங்க சின்னது மரியாதை கொடுப்போம், மட்டு மரியாதை நடப்போம். இப்போல்லாம் அது கிடையாது. அதாவது சொன்னோம்னா நம்மளை தான் மோசம் சொல்லுவானுங்க. நம்ம யூடியூப் சேனல் இருக்கிறோம், என்ன பண்ணுறது? பாருங்க, இப்போ வந்து வீட்டில் வந்து பயத்தோடு வந்து பார்த்துட்டு பயம்தான். சரி எட்டி எட்டி பார்த்துட்டு காற்று வேறு ஓவராக வீசு. காற்று வேறு ஓவர விஷயம் நண்பர்களே. தண்ணி கிண்ணி வருமா அப்படின்ட்டு. இல்லை, நேற்று இருந்ததுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாச்சா. பைப்பில் கொஞ்சம் தண்ணி வந்து பைப்பில் வந்து தண்ணி வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. 2-3 நாள் எங்களுக்கு வந்து குடி தண்ணீர் இல்லாமல் நான் வெளியே அல்லாளப்பட்டேன். பைப்பில் வந்து தண்ணி வந்துட்டுருக்கு. சரி, அது நன்மை தான், நடப்பதான நன்மைக்கு தான். இருந்தாலும் வந்து காற்று ஓவரு. என்னென்னா இது வந்து என்ன நிலவரம்னா, மலையில் வந்து சொனையாட்ட ஊருங்க. அதாவது மலை குன்றுக்கு வச்சுங்க, அதில் வந்து ஊற்று தண்ணியாட்ட சொனையாட்ட வரும். அது வந்து பல இடத்துல அங்கங்கே இருக்குது, நான் பார்த்துருக்குறேன். அது வந்து அதே வந்து மலையில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை நாங்கள் இருக்கிற பகுதி வந்து நான் பார்த்துருக்கேன். நான் அந்த சைடு பார்த்துருக்கேன், நான் போயிருக்கிறேன், பார்த்துருக்குறேன். நாங்களாம் இந்த காட்டு இதுக்குள்ளே போய் அந்த மலைகள் ஏறும்போது பார்த்துருக்குறேன். சொனையாட்டம் வருங்க, உள்ளேருந்து நீர் குமிழியாட்ட ஊற்று ஆட்டம் வருது, ஏகப்பட்ட நிறுத்து. அதே வந்து ஒரு ஆறாட்டம் ஓடு. அது வந்து ஃபுல்லாக வர 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 ஒரு துளி சொல்கிறாங்களா, ஒரு துளி இது வந்து சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்கிறாங்களா. அதாவது சிறு துளிங்க, சிறு துளி துளியாக வருது, அப்புறம் பெருவெள்ளம் ஆயிரு. அது போக நம்ம கேரளாவிலேருந்து மழை பெஞ்சிட்டா, அப்போ இந்த காட்டாட்டுறது வேலை திடீர்னு வந்துட்டா எங்கள் இதில் வந்து இப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் கத்தி மேலே வடிவேல் சொன்ன மாதிரி கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். அந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் நண்பர்களே. சிறு துளி பெருவெள்ளம், அதனால் சிறு நாங்கள் என்னடா இப்படி திடீர்னு மழை வரலையே, அப்படி இல்லையே இப்படி இல்லையே வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது சிறு துளி, அதாவது மலையில் வந்து சொனையாட்ட வந்து வருங்க. அது வந்து அதே ஒரு ஆறாட்டு சேர்ந்து திரும்ப மழை வந்துச்சா காட்டாற்றல் வந்துடும். அது வந்து தான் இந்த மாதிரி டேமில் வந்து நிறையதுனால எடுத்து விட்டுறான். நேற்று செமையாக போய்ட்டுருந்துச்சி, இன்றைக்கி ஓரளவுக்கு கம்மி. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. எங்கள் பின்னாடியே தண்ணி வந்துட்டுருக்குது. அது எங்களுக்கு முன்னாடியும் ஆளுங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன ஆத்தம் எங்களுக்கு கிட்டத்தட்ட 200 மீட்டர் இருக்குது. இருந்தாலும் வந்து 12,000 கன அடி தண்ணி, 15,000 1 லட்சம் கணக்கில் ஒரு டச் ஆகி போய் ஓரளவுக்கு என்ன பூச்சி புழு வரும் பார்க்குது மெயினாக. அதனால் பயந்துட்டு எட்டி காலையிலேருந்து இதே வேலை தான். சேர் போடுறது, எட்டி பார்க்குறது, சேர் போடுறது, எட்டி பார்க்குறது, இதே வேலை தான். ஒன்றும் பயப்படாதீங்க. ஓகே, சரி, பாய்ங்க. பாய்ங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்க. ஓகே, பாய். நைட்டு நேற்று சரியான வடி தூக்கம் இல்லை. இன்றைக்கி வந்து என்ன தூங்கலாம், நல்லக்கு சாப்பிட்டு தூங்கலாம். என்ன தூக்கம் வந்துடுமா? படுக்கலாம். அனுப்பணும். சரி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஜிடிபி யூடியூப் சேனல், இது உங்கள் சேனல். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.